வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம ட்ரெண்ட் சேனல் எப்படி எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் வரையலாம், அது எந்த அளவுக்கு நமக்கு டே ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற தொடர் வீடியோ ப்ரெசன்டேஷன் பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் முதல்ல வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டுக்கு நம்ம வரைந்த ட்ரெண்ட் சேனல்ஸை ஃபஸ்ட்டு அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன ஏதுன்னு பார்த்துடலாம். அதுக்கடுத்து இன்றைக்கி புது ட்ரெண்ட் சேனல் வரையலாம். எப்படி இந்த ட்ரெண்ட் சேனல் வரைஞ்சோன்றதை நீங்கள் முன்னாடி இருக்க வீடியோ ப்ரெசன்டேஷனில் போய் தேடி எங்கள் யூடியூப் சேனல் இருக்கிறதுல போய் பார்த்துக்கோங்க. எந்த அடிப்படையில் இந்த சேனல் வரையப்பட்டது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். அது முன்னாடி இருக்க நம்ம யூடியூப் சேனலை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நேராக வந்து டேரெக்டாக நம்ம எப்படி வரையலாம், அது எந்த அளவுக்கு அன்றைக்கி உதவியாக இருந்திருக்குன்றதை பற்றி மட்டும் பார்க்கலாம். நம்ம வரைந்த ட்ரெண்ட் சேனல் இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகி வெள்ளிக்கிழமை ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்திருக்கு. ஸோ ஒரு இடத்துல இது ரெசிஸ்டன்ஸு, அதாவது இந்த சேனலில் போகலை, கீழே இருக்க சேனலில் மூவ் ஆகலான்னு குறிச்சிருக்கு. அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் துல்லியமாக மேலே போக போக இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே அனுப்பியிருக்கு. பட் இருந்தாலும் 5060 சப்போர்ட் கொடுத்து மார்க்கெட் ஏற்றத்தில் இருந்திருக்கு. ஓரளவு நம்ம வரைந்த ட்ரெண்ட் சேனல் மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸை துல்லியமாக கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது அப்படின்றது தெரியுது. சரிங்களா? நம்ம அடுத்த என்ன ட்ரெண்ட் சேனல் வரைஞ்சிருந்தோம், அதோடைய அது எந்த அளவுக்கு உதவியாக இருந்திருக்கு. 3 ட்ரெண்ட் சேனல் வரைவோம் எப்போவுமே. நம்ம இது வந்து அடுத்த ட்ரெண்ட் சேனல். இந்த ட்ரெண்ட் சேனலும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரே இடத்துல ரெண்டுமே ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணி காமிச்சிருக்கு. அதனால் இதுவும் ஓரளவுக்கு மார்க்கெட்டோட டாப் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியாக இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இறுதியாக நம்ம வரைந்த ட்ரெண்ட் சேனல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் சேனல் நம்ம வரைந்திருந்தோம். மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போனதுன்னா எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ட்டு. நடுவில் இங்கே ஓப்பன் ஆன மார்க்கெட் எப்போ வந்து இந்த சேனலில் பிரேக் பண்ணுது, பிரேக் பண்ணுற இடத்த மட்டும் பாருங்கள். தெளிவாக ஒரு குச்சியை வந்து கரெக்டாக பிரேக் பண்ணியிருக்கேன். பிரேக் பண்ணது கீழே ஓரளவு இங்கே சப்போர்ட் கொடுத்து மார்க்கெட் மூவ் ஆகுது. இதுலேருந்து என்ன தெரியுது, மார்க்கெட் டவுனில் வரல, ஓரளவு மேலே போகுது அப்படின்றத குறிக்கிறதுக்கு இன்னொரு ட்ரெண்ட் சேனல் உதவியாக இருந்திருக்கு. ஸோ இப்படி நம்ம வரைந்த 3 ட்ரெண்ட் சேனலுமே ஒரு வகையில் இல்லை இன்னொரு வகையில் நமக்கு உதவியாக இருந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு என்ன ட்ரெண்ட் சேனல்ஸ் வரையலான்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல நம்ம வரைகிறது இந்த ட்ரெண்ட் சேனலில். இது எந்த அடிப்படையில் வரையப்படுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நான் ஸ்கேலில் சுருக்கியிருக்கிறேன். 26ஆம் தேதி மார்க்கெட்டை க்ரியேட் பண்ண இந்த லோ, ஏன்னா இங்கேருந்து தான் ப்ரைஸ் டிவேட் ஆச்சு. நேற்று அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் க்ரியேட் பண்ண லோ. இந்த அடிப்படையில் ரெண்டையும் மேட்ச் பண்ணி மார்க்கெட் ஓரளவு மேலே போகணும் அப்படின்னா இந்த சேனலில் போகணும் அப்படின்னு மூவ் பண்ணுது. இன்றைக்கி மார்க்கெட் ஆனால் 5040 இந்த ஜோனில் ஓப்பன் ஆகிறதுக்கு மாதிரி தெரியுது. ஸோ அது அப்போ இந்த மேலே இருக்க அப்பர் லைன் வந்து ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கணும் மார்க்கெட்டுக்கு. சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து மார்க்கெட்டை கீழே தள்ளணும். அது வந்து இந்த சேனலில் நம்ம பார்க்கலாம் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றது. இந்த சேனலுக்குள்ளே மூவ் ஆகலை அப்படின்னா மார்க்கெட் வந்து தற்காலிக செல்லிங்க்கு சாதகமாக மாறும். ஏன்னா மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்றத இந்த சேனலை வச்சு நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி செய்யலாம். அடுத்த ட்ரெண்ட் சேனல் எப்படி வரைஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 முறை மாதிரி இருந்தாலும் ரெண்டுத்தோட ஆங்கிள் மாறுது. முன்னாடி கீழே இருக்க இந்த பாயிண்ட் எடுத்து சேனலை க்ரியேட் பண்ணோம். இப்போ என்னென்னா இங்கே ஒரு ஆங்குலர் மூவ்மெண்ட் வந்து இருந்திருக்கு. அதை நோக்கி நம்ம இப்போ மாற்றிருக்கிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ க்ரியேட் ஆன இந்த 2 லோவையும் க்ரியேட் பண்ணி சேனல் வரைஞ்சிருக்கிறோம். இப்போ மார்க்கெட் ஓப்பனிங் வந்து கிட்டத்தட்ட இந்த ஜோனில் இருக்கனால இந்த மேலே இருக்கிற ப்ளூ லைன் ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும். அப்படி ட்ரெண்ட் கண்டினியூ ஆகணும், அந்த ப்ளூ லைனை உடைச்சு மார்க்கெட் இந்த சேனலுக்குள்ளே மூவ் ஆகணும். இது ரெண்டும் நடக்கலாம். தற்காலிகமாக மார்க்கெட் சைடாக மூவ் ஆகும், இல்லை கீழே வரும் அப்படின்றத புரிஞ்சுக்க முயற்சி செய்யலாம் இந்த ட்ரெண்ட் சேனலை வச்சு. இறுதியாக நம்ம பார்க்க போகிற ட்ரெண்ட் சேனல் ஒரு டவுன் ட்ரெண்ட் சேனல். சரிங்களா? இது என்ன அடிப்படையில் வரையப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் சமீபத்தில் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் க்ரியேட் பண்ண இந்த ஹை நடுவில் மிட்லைன் இதை மேட்ச் பண்ணி ரொம்ப பெருசாக நம்மக்கிட்ட ப்ரைஸ் பாயிண்ட்ஸ் இல்லாட்டியும் இது டவுன் ட்ரெண்டுக்கு நல்ல ஏற்ற மாதிரி ட்ரெண்டை கண்டுபிடிக்க உதவியாக இருக்கும்னு பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் ஒரு குழப்பமான இந்த ஜோன் இந்த வட்டத்துக்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட் மேலே போனாலும் சரி, இந்த ஒவ்வொரு இடத்துலையும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்துட்டு இருந்தது அப்படின்னா, இப்படி ப்ரைஸ் மூவ் ஆனாலும் சரி, இதுக்கு கீழே இருக்க ஜோனில் மூவ் ஆனாலும் சரி, மார்க்கெட் வந்து தற்காலிகமாக செல்லிங்க்கு சாதகமாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இந்த ரெட் லைனை விட்டு கீழே வரப்போ இன்னும் அதோடைய தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வகையில் 3 ட்ரெண்ட் சேனல் இன்றைக்கி உதவியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். நாளைக்கு வேறு ஒரு ட்ரெண்ட் சேனல் மூலமாக இதோடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.